ரஜினிகாந்த் அபுதாபிலேருந்து இன்னைக்கு காலம்பரை சென்னை திரும்பிட்டாரு. இந்தியன் 2வோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வரும் 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது. இந்த விழாவுக்காக தான் அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் நல்ல பேர். ஆனால் அவர்கிட்ட இது குறித்து கேட்டதற்கு அவர் எதுவுமே பதில் சொல்லாமல் கலந்து போயிட்டாரு. ஆக்சுவலாக அபுதாபிக்கு ஒரு சின்ன ட்ரிப்பு போயிருந்தாரு. அங்கே நிறைய விஐபிகளை சந்திச்சு பேசியிருந்தார் ரஜினிகாந்த். அப்போதான் அவருக்கு இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உடைய ஒரு சிறப்பு அங்கீகாரமாக சொல்லப்படுகின்ற அந்த கோல்டன் விசாவை ரஜினிகாந்துக்கு கொடுத்தாங்க. அந்த விசா இருக்கிறவங்க 10 வருஷத்துக்கு ரெனுவலே பண்ணாமல் எப்போ வேணால் அங்கே போயிட்டு வரலாம். ஸோ அந்த நாட்டினுடைய ஒரு பிரஜைக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ அந்த ஒரு கௌரவத்தை கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விசாவை தான் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு கொடுத்துருக்காங்க. அதை வாங்கிட்டு அப்புறம் 2-3 நாள் எல்லாரும் சந்திச்சுட்டு இன்னைக்கு மார்னிங் சென்னை திரும்பிட்டாரு. இதற்கிடையே ஷங்கர் டைரக்ஷனில் கமலஹாசன் நடித்துள்ள இந்தியன் 2 படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமான முறையில் வரும் 1ஆம் தேதி சனிக்கிழமை மாலை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த விழாவில் சீஃப் கெஸ்ட்டாக யாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி லைக்கா தரப்புலையும் கமல் தரப்புலையும் கேட்டதற்கு ஷங்கர் ஒரு மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கூப்பிட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு இருக்காரு. அதோட தெலுங்குல இப்போ ராம் சரண் சிரஞ்சீவி 2 பேரையும் கூப்பிட்டா பெட்டராக இருக்கும்ன்ற ஷங்கர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ ராம் சரணை வச்சு கேம் சேஞ்சர் அப்படிங்கிற ஒரு படத்தை ஷங்கர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ராம் சரண் அண்ட் சிரஞ்சீவி 2 பேருக்கு இடையில ஒரு நல்ல நட்போட இருக்கார் ஷங்கர். ஸோ அந்த பாண்டிங்கில் அவங்கள கூப்பிட்டுடலாம். ரஜினி ஆல்ரெடி அவருக்கு நல்ல ஒரு பரிச்சயமான நண்பர் அப்படிங்கிறனால ரஜினியும் கூப்பிடலாம் அப்படின்னு நினச்சிக்காங்க. ஏன்னா வேட்டையன் படத்தை லைக்கா பண்ணுறதுனால ஸோ ரஜினி வருவாருங்கிற ஒரு இதோட கூப்பிட்டுருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவரை கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் ரஜினி என்ன சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக சங்கர்கிட்ட அப்படின்னாக்க, இது கமலுடைய மிகுந்த உழைப்போடையும் உங்களோட இன்வால்மெண்ட்டோடையும் நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய விழா. இந்த விழாவில் கமலஹாசனுடைய ரசிகர்கள் எக்கச்சக்கமாக இருப்பாங்க. ஸோ அவர் என்ன பேச போகிறார், அவர் என்ன பண்ண போகிறாருங்கிறதான் உற்று நோக்கிட்டு இருப்பாங்க. அந்த விழாவுக்கு நான் ஏதாவது கமலை பற்றி பேசுவேன். ஸோ கமலை பற்றி பேசுகிறப்ப அவங்களுக்கு ஏதாவது தர்ம சங்கடம் ஆகிடும். அதனால் எனக்கு ஏதாவது மைண்ட் அப்செட் ஆகும். அதனால நான் வரணுமான்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ரஜினி இப்படி சொன்னதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையை பிச்சுட்டு இருக்காங்க. அதனால என்னோட நண்பர் கமலஹாசனை நான் எங்கே வேணாலும் பார்த்து வாழ்த்திட முடியும். அதுக்கு இது நிகழ்ச்சி தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் முடிஞ்சால் நீங்கள் வேறு யாராவது கூப்பிட்டு வச்சு இந்த ஃபங்க்ஷன் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி ரஜினி சொல்லியிருக்காராம். அதனால இப்போ வேறு யாரை கூப்பிடலாம் அப்படிங்கிற டயலமோவில் இருந்தப்ப நம்ம சிஎஸ்கே முன்னாள் கேப்டன் டோனியை கூப்பிட்டா பெட்டராக இருக்கும்னு சொன்னதுனால இப்போ டோனிக்கு அழைப்பு போயிருக்கு. அநேகமாக இந்த விழாவில் நம்ம தலை தோனி கலந்துக்கிற வாய்ப்பு நிறையா இருக்கிறதா சொல்கிறாங்க. அதோட சிரஞ்சீவி அண்ட் ராம் சரண் கலந்துக்கிறாங்க. ப்ளஸ் கமல்ஹாசன் அண்டு படத்தில் நடித்த காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லோரும் வரப்போகிறாங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. காஜல் அகர்வால் ஆரம்பித்து சித்தார்த்து, ரகுல் பிரீத் சிங்க்கு, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரும் கலந்துக்க போகிறாங்க. இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அனிருத்தோட லைவ் கான்செர்ட் அங்கே ஏதாவது ஒரு 2 பாடல் இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2-3 டான்ஸ் பண்ணுறதுக்கும் ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்காங்க. அதனால் மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த விழா நடக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதில் ரஜினி கலந்துக்குவாரா அப்படிங்கிறது இது வரைக்கும் டவுட்ஃபுல் தான். ஸோ ரஜினி வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சைடில் சொல்லியிருக்காங்க. இதுதான் அதோட ரீசனாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அபுதாபிலேருந்து சென்னை திரும்பினாலும் அவர் இமீடியட்டாக 1ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருப்பாரான்னு தெரியல. இல்லை வேறு ஏதாவது ஸ்டோரி டிஸ்கஷனுக்காக வெளியூர் எங்கேயாவது போகலாம். அப்படி இல்லாட்டினா உடம்பு செக்கப்புக்காக திருப்பியும் வேறு எங்காவது வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்குது. இதற்கிடையே ஜூன் 1 வீக்லேருந்து அவர் அடுத்ததாக நடிக்க உள்ள கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்குறதா இருக்குது. அந்த ஸ்டோரி டிஸ்கஷனில் தான் இப்போ லோகேஷ் இருக்கார். அநேகமாக லோகேஷும் அவரும் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீக்கில். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸில் அது தெரியும். இதற்கிடையே இந்த இந்தியன் 2 விழா எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2 நாளில் யார் யார் கலந்துக்க போகிறாங்கிறது நமக்கு தெரியும். அந்த அப்டேட்ஸை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி.